ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அண்ட் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த நெக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செயின் ஸ்டிச் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அடுத்தடுத்து நம்ம வந்து உங்களுக்கு நான் பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பேசிக்லேருந்தும் வீடியோஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பேசிக்லேருந்து வேணும் அப்படின்னு கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நெக் டிசைனே போடலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்காக நம்ம போடக்கூடிய எல்லா ஸ்டிச்சஸையும் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். கிளியராக உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி போடணும், அதுக்கப்புறம் எப்படி எண்டு நாட் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வளைவான போர்ஷன்ஸில் நம்ம எப்படி இது பண்ணணும், அண்ட் மேலேருந்து இப்படி கீழ் பக்கமாக எப்படி தைச்சிட்டு வரணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கீழேருந்து இப்படி மேலே தைச்சிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும், மேலேருந்து இப்படி கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். நீடிலோட டைரக்ஷன் வந்து டேர்ன் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃப்ரேமை நம்ம வந்து திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இந்த செயின் ஸ்டிச் வந்து போடலாம். நம்ம அடுத்தது இதில் வேறு என்ன டிசைன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி ஜரி த்ரெட்டு தான் வேணும். ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா டயால்ஜி பிராண்டோடது 753 வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 10. நிறைய பேர் வந்து நம்பர் 10 வந்து இந்த இடம் வந்து நீடில் பெருசாக இருக்கும், ஹோல்ஸ் வருமானலாம் கேட்டிருக்கீங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 14 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டுக்கும் 14 கரெக்டாக இருக்கும், ஜரி த்ரெட்டுக்கும் 14 கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இதுலேயே வந்து போட்டு பழகிருச்சு, எனக்கு எந்த ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்பர் 14 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஜரி த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா நாட் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி தான் நீடில் வந்து இப்படி எடுக்க போகிறோம். இந்த நீடிலோட ரொட்டேஷனோட டீட்டெயில்டான வீடியோ வந்து உங்களுக்கு டுட்டோரியல்லையே இருக்கும். நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நீடிலோட ப்ராக்டிஸ் வந்து நான் போட்டிருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த கரெக்டான இந்த ரொட்டேஷன் எப்படி பண்ணணும், நீடில் எப்படி நம்ம வந்து கிளாத்தில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே நான் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அதை வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அடியில் வந்து த்ரெட்டை வச்சுக்கணும், மேலே நீடில் வச்சுப்போம். இப்போ நான் வந்து த்ரெட்டை வந்து அடியில் விட்டுக்கிறேன். நான் இப்போது நெக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த டாட்டட் லைனில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து நெக் வந்து இதை அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதை ஒட்டி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த நெக்கோட வித்து வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது எப்படி வந்து நீடில் பிடிக்கணும் அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கொக்கி வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இது இந்த டைரக்ஷனில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விட்டு இது. ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து நம்ம டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டு போகும்போதும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். மேலேருந்து கீழே கொண்டு வரும்போதும் இதே தான். இதை நீங்கள் வந்து போட போட கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து எதில் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு வேளை கீழேருந்து மேல் பக்கமாக ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து மேலேருந்து கீழே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால்
ரெண்டுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணும்னாலும் நீங்கள் வந்து நீடியில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் நீடியில் மட்டும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்டு ஸ்டிச்சஸும் ஈஸியாக கற்றுட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் இந்த நெக்கை சுற்றியும் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இதை ரிவர்ஸில் தான் அந்த பக்கத்தில் இருந்து கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இதில் வந்து டபுள் லைன் வந்து போடணும் செயின் ஸ்டிச்சு. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பீட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மிஷினில் தைக்கும்போது இது வந்து இடைஞ்சலாக இருக்கும். அதனால நம்ம ஒரு 2 அல்லது 3 ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டோம் அப்படின்னா மிஷினில் தைக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளியராக நான் காட்டுறேன் பாருங்கள். செயின் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது சேம் இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் இருந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதிலருந்து இந்த மாதிரி நம்ம எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இருக்கிற டவுட்டு தான். இதே வந்து நிறைய ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். டிசைன் மட்டும் எப்படி போடுறது, அதெல்லாம் ட்ரேஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் கற்றுக்கணுன்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் வந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது இந்த வளைவில் வந்து ஆரி ஸ்டாண்டையோ ஃப்ரேமையோ ரொட்டேட் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் இந்த ஸ்ட்ரைட்டுக்கு நீடில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருந்தோம். அதாவது இந்த ஹூக் வந்து நம்மளை பார்த்த மாதிரி. இப்போ இந்த வளைவில் வர நீடில் வந்து அப்படி இந்த லைனை பார்த்த மாதிரியே நீங்கள் கொக்கியை கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது இது வந்து உங்களுக்கு அந்த வளைவான போர்ஷன்ஸை வந்து நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து இப்படி தான் உட்காந்துருக்கேன் இதை பார்த்த மாதிரி. அப்போது இந்த லூப் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து இந்த எப்போவுமே இந்த கொக்கி வந்து அதாவது நீடிலோட ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த டிசைனோட அந்த லைன் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே நீங்கள் அந்த ஹூக்கை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து போட்டுற முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லைன் இப்படி இருக்குது, ஹூக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் நான் வச்சுருக்கேன். சேம் இப்போ நான் வந்து ஃப்ரேமை வந்து திருப்பலை, எந்த ஒரு டைரக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே மாற்றலை. நீடில் மட்டும் அந்த டிசைனோட டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிட்டேன். இப்போ நம்ம இந்த வளைவு வந்து போட்டுட்டோம். இப்போ லைன் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்குது. இப்போவும் சேம் நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. நீடில் வந்து இப்படி தான் கொண்டு போகணும். நீங்கள் கையை மட்டும் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை அந்த மாதிரி டைரக்ஷனில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் வந்து போடலாம். அதே போல் ஆரி காட்டில் வந்து போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த டைரக்ஷன் வந்து என்னால் கரெக்டாக அதோட இதுக்கு போட முடியாது. ஃப்ரேமாக இருந்தால் நான் ரொட்டேட் பண்ணி போட்டுக்குவேன். ஆரி காட்டில்னா என்னால் நான் நகர்ந்து போடணும். அதனால் ஆரி காட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதில் நீங்கள் வந்து ஆரி ஸ்டாண்டையுமே இதே மாதிரி நகர்த்தாமல் இந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு நெக்கோட அவுட்லைன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த பாதி நெக்குக்கு மேலே
நம்ம வந்து போட்டுட்டோம். இது வந்து பாதி நெக்கு. இதுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீடியில் வந்து நீங்கள் கொஞ்சம் திரும்பி நீடில் வந்து இப்படி கையை இந்த பக்கம் கொண்டு வந்தோம். இங்கே வர வரைக்கும் கையை இங்கே வச்சு கொண்டு வந்துருந்தோம். ஸோ இதிலேருந்து போகும்போது கையை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி கையை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கையை வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஹாஃப் போடும்போது நம்ம கையை இப்படி வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ஹாஃப் போடும்போது கையை இங்கேருந்து இப்படி கொண்டு போகணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி நாட் வந்து போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கிளியராக காட்டுறேன். நாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணணுன்ட்டு இல்லை. அதோட சிம்பிள் ப்ரொசீஜர் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நாட் வந்து போடுறது ஈஸி. இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு 2 ஸ்டிச் இருக்குது. ஸோ அதில் இருந்து நான் உங்களுக்கு நாட் எப்படி போடணுங்கிறது காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்டிச்சு மட்டும் இந்த மாதிரி லூப் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்ததில் நம்ம நார்மலாக ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த ரொட்டேட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு போட்ட லூப் இருக்கு இல்லையா, அதை இந்த லூப் வழியாக இந்த மாதிரி இழுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ எண்டு நாட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். இப்போ இது 2 ஸ்டிச் போட்டிருக்கோம், 2 லைன் போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னொரு லைன் கூட எக்ஸ்ட்ரா நீங்களே தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு லைன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.